Welcome back to our channel Kritika Energy Essence. So SGT appointment exam வேகன்சி இன்க்ரீஸ் அதை பற்றி தான் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கட்டும், வியூவர்ஸாக இருக்கட்டும், நம்மளோட கமெண்ட்டில் கேட்குற எல்லா கொஷின்ஸுமே. ஸோ யூஜிடிஆர்பியோட அப்பாயின்மெண்ட் எப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ்ஜிடி எக்ஸாம் தான். ஸோ ரெண்டை பற்றியுமே இன்றைக்கி அதில் ரொம்ப தெளிவான விஷயம் வந்து போட்டிருக்கு. நியூஸ் பேப்பர் கட்டிங் அதை பற்றின நியூஸை தான் இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இடைநிலை ஆசிரியர் பணியிடம் அதிகரிக்க வாய்ப்பு, டென்டேட்டிவ் ஆன்சருக்கு எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க, வாட்ஸ்அப் குரூப் அதுக்கான விளக்கங்கள் என்னென்ன, எதுக்காக அந்த வாட்ஸ்அப் குரூப், இதை பற்றின ஒரு சின்ன வீடியோ தான். ஸோ வந்து நமக்கு வந்து டெட் எக்ஸாம் நெக்ஸ்ட் வருது, பிஜிடிஆர்பி நெக்ஸ்ட் வருது, அதுவும் சொல்லியிருக்காங்க. அதற்கு முன்னாடி 17,000 ஆசிரியர் பணியிடங்கள், 35,000 அரசு ஊழியர் பணியிடங்கள் காலியாக உள்ளது அப்படின்ற ஒரு நியூஸு. அது எந்த அளவுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிற வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரிலேட்டடான ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிஆர்பி ரிலேட்டடான எல்லா நியூஸஸும் நம்மளோட சேனலை அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டிஆர்பி டிஎன் டெட்டுக்கான கைடன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். யூஜி டிஆர்பிக்கு தேவையான கிளாரிஃபிகேஷன் எல்லாமே நம்மளோட சேனலில் வந்து கிளாரிஃபை பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எஸ்டிடி எக்ஸாமுக்கான வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 400 மெம்பர்ஸ் வந்து அதில் டிஸ்கஸ் பண்ணி அவங்களோட ஷேரிங் ஆஃப் ஒப்பீனியனாக இருக்கட்டும், ஆன்சர் கீஸாக இருக்கட்டும், ஆன்சர் கீஸ்க்கான ப்ரூஃபை ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்களும் அதில் ஜாயின் பண்ணிக்கணும்னா அந்த வாட்ஸ்அப் பின் பண்ணுறேன், அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே வந்து வாட்ஸ்அப், அதாவது வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் இன்வைட் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 17,000 தமிழகத்தில் ஆசிரியர் காலி பணியிடம் கிடுகிடு, 10 ஆண்டுகளாக நிரப்பாததால் நிலைமை மோசம். ஸோ தமிழகத்தில் வந்து நிறைய பொது மாறுதல் கவுன்சிலிங் வந்து 1ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் வந்திருக்கு. அதில் வந்து 5,786 ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருப்பது தெரிய வந்துள்ளது. அதில் நம்ம நேற்று வீடியோவில் போட்டிருந்தோம். கிருஷ்ணகிரி முதலிடம், அது இந்து தமிழ் திசையில் வந்து வெப்சைட் எடிஷனில் இருக்கிற நியூஸ் பேப்பரில் அந்த தகவல் நம்ம போட்டிருந்தோம். இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நியூஸ் பேப்பர்ஸில் இது வந்து ஹெட்லைனாகவே வந்திருக்கு. அதனால இதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இருக்கும் அப்படின்னு நம்பலாம். ஸோ தூத்துக்குடி, கன்னியாகுமரி அப்படிங்கிற மாவட்டத்தில் வந்து ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ காலியிடங்கள் பின்தங்கிய வட மாவட்டங்களில் காலி பணியிடம் அதிக அளவில் உள்ளது. இது மாணவர்களின் எதிர்காலத்தை பாதிக்கும் என்பதால் இந்த காலி பணியிடத்தை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. ஸோ இப்போ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அரசு பள்ளிகளில் ஏற்பட்ட 2,768 இடைநிலை ஆசிரியர் காலி பணியிடங்களை நிரப்பும் வகையில் கடந்த மாதம் போட்டித் தேர்வு நடந்தது. அந்த தேர்வு முடிவுகளுக்காக தேர்வர்கள் காத்திருக்கின்றனர். இவ்வாறு போட்டித் தேர்வுகள் நடத்தப்பட்ட 5,350 பணியிடங்கள் நிரப்ப வேண்டியுள்ளது. இப்படி தமிழகம் முழுவதும் நடப்பு கல்வியாண்டில் ஏற்பட்டுள்ள 12,000 காலி பணியிடங்கள் போட்டித் தேர்வு நடத்தப்பட்டு நிரப்ப வேண்டியுள்ளது அப்படிங்கிறது தான் நியூஸ். இப்போ நமக்கு இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ நம்ம எல்லாமே இது வரைக்கும் நம்மளோட சேனல்ஸ்ல வந்து நீங்க திரும்பி போய் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நிறைய தடவை சொல்லியாச்சு. ஸோ வேகன்சி வந்து இருக்கு. பிடிடிஆர்பியா இருந்தாலும் அவங்களுக்கு வேக்கன்ட் வந்து இன்க்ரீஸ் தான் ஆக போகுது. இப்போ வந்து அவங்க வந்து ஒரு டைமிங் வந்து பிலிட் அப்படிங்கிற ஒரு தமிழில் ஏன் செலெக்ஷன் லிஸ்ட் லேட் ஆகுது அப்படின்னா ஒரு பிலிட் அப்படிங்கிற ஈக்குவலண்ட் ப்ராப்ளம் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்றது ஒரு தகவல் புதுசாக கிடைச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களால கொஞ்சம் டிலே ஆகுமே தவிர கண்டிப்பா இது நடக்காது, இது முடியாது, இதை செய்ய மாட்டாங்க அப்படின்ற விஷயம் கிடையாது. ஸோ செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கான வேகன்சி கண்டிப்பா 2,768லேருந்து அப் டு 4,000 வரைக்கும், இதுல 5,000 நம்ம கொடுத்துருக்காங்க, குறைந்தபட்சம் 4,000 வரைக்கும் நமக்கு வேகன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் நம்ம. ஸோ அடுத்து இன்னும் கிளியரா பார்த்தீங்கன்னா
அரசு பள்ளிகள் கடந்த ஆண்டுகள் ஏற்கனவே ஏற்பட்ட 2582 பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடங்களை நிரப்பும் வகையில் யூஜிடிஆர்பியை சொல்றாங்க. நேற்று முடிவுகள் வெளியாகி பணி நியமன உத்தரவு வழங்கப்படவில்லை. 2582 ஆசிரியர்கள் பணி நியமனத்திற்கு காத்திருக்கிறாங்க. அடுத்து ஆசிரியர் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும். வரும் ஆண்டுகளில் ஆண்டுக்கு 3000த்திற்கும் அதிகமான ஆசிரியர்கள் பணி ஓய்வு பெறும் நிலையில் உள்ளனர். எனவே மாணவர்களின் நலன் கருதி ஆசிரியர்கள் பணி ஓய்வு பெறுவதற்கு முன்பு ஏற்கனவே உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. இந்த காலி பணியிடங்களை நிரப்ப பள்ளி கல்வியின் தரத்தை உயர்த்த முடியும் அப்படிங்கிறது இவ்வாறு அந்த கோரிக்கை முடியுது. உங்களுக்கு அடுத்து இன்னொரு இதுல பாத்தீங்க அப்படின்னா 12,000 காலி பணியிடங்கள் இருக்கு. போட்டித் தேர்வு நடத்தப்பட்டு நிரப்ப வேண்டிய 5,350 பணியிடம். ஒவ்வொரு நியூஸ் பேப்பர்லயுமே வித்தியாசமான தகவல்கள் எதுவும் இல்லை. எல்லாமே ஒரே இதுதான். எக்ஸாம் ஒண்ணு நடந்துருச்சு, அவங்களுக்கு பணி நியமனம் வழங்கப்படவில்லை. அடுத்து இது எக்ஸாம் நடந்திருக்கு, இன்னும் கீ ஆன்சர் வெளியிடப்படல. ஆனா வேகன்சி கம்மியா இருக்கு. 5,000 வரைக்கும் வேகன்சி உயர்த்தணும். இன்னும் அடுத்த ஆண்டுகள்ல ஆண்டுக்கு 3000 ஆசிரியர்கள் ரிட்டையர் ஆகுறாங்க, பணி ஓய்வு பெற ஒரு சூழ்நிலையில இருக்காங்க அப்படிங்கிறத தெளிவா குறிப்பிட்டிருக்காங்க. அதனால எப்பவுமே நான் சொல்றது, பணியிடம் அதிகரிக்குமா மேடம், வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுமா மேடம் அப்படின்னு கேட்கிற எல்லாருக்குமான பதில் இதுதான். கண்டிப்பா நம்ம பிடிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா 3 தடவை அடெண்டம் போட்டிருக்காங்க. அதற்கான வாய்ப்புகள் இருக்கு, அதற்கான சூழல்கள் இருக்கு. காலதாமதம் ஏற்படுதே தவிர மற்றபடி அவங்க போடுறதுக்கான வாய்ப்பு அதிகம். பணியிடம் உயர்வதற்கான வாய்ப்பும் மிக மிக அதிகம் தான். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, டென்டேட்டிவ் ஆன்சர் கீ இப்ப ரிலீஸ், இந்த மந்த் எண்டுக்குள்ள ரிலீஸ் ஆயிடும். நேத்து நான் நம்மளோட குரூப்ல இருந்தே ஒரு சப்ஸ்கிரைபர் ஒரு ஆடியோ போட்டிருந்தாங்க, கேட்டிருக்காங்க ப்ராசஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ப்ராசஸ்ல இருக்கு அப்படிங்கும்போது அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு டைம் பீயிங் வச்சு போடுறாங்க, டைம் லிமிட் வச்சு போடுறாங்க. எப்படி இருந்தாலும் அவங்க நடத்தப்பட்ட எக்ஸாம்க்கு ஆன்சர் கீ போட தான் போறாங்க. அந்த ஆன்சர் கீயை பேஸ் பண்ணி நம்ம சேலஞ்ச் பண்றதோ இல்ல அந்த ஆன்சர் கீயை பேஸ் பண்ணி ஃபைனல் ஆன்சர் கீ கரெக்டான ஃபைனல் ஆன்சர் கீ வரணும். ஒவ்வொரு மார்க்கும் ரொம்ப முக்கியம். ஏதாவது கரெக்டான ப்ரூஃப் இருக்கா அப்படின்னா அதுக்கு அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் பண்ணணும். இதுக்கெல்லாம் நமக்கான கால அவகாசத்தை கரெக்டா பயன்படுத்திக்கணும். ஆன்சர் கீ வந்ததுக்கு அப்புறம் பதட்டமாகறதுலையோ இல்ல இதை செய்ய முடியாம போகிறதுலையோ எந்த இதுவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுல இருக்கிறவங்க ஆல்ரெடி 400 மெம்பர்ஸ் அவங்களோட ஒப்பீனியன்ஸ் அண்ட் இதை ஷேர் பண்ணியிருக்காங்கன்னு முன்னாடியே சொல்லியிருக்கேன். அதோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன். டென்டேட்டிவ் கீ வர்றதுக்கு இந்த மந்த் எண்டுக்குள்ள டென்டேட்டிவ் கீ வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். கீ வர்றதுக்குள்ள உங்களுக்கான கொஸ்டின் நான் திரும்ப திரும்ப எல்லா வீடியோலையும் சொல்றதுதான், உங்களோட ஆன்சர் கரெக்டா இருக்கிற பட்சத்துல அதுக்கான ப்ரூஃபோட பேஜ் நம்பர், அந்த பேஜ் நம்பரோட போட்டோ காப்பி இதை ரெடியா வச்சுக்கோங்க. அப்ஜெக்ஷன் ட்ராக்கர்ல கரெக்டா ஃபைல் பண்ணுங்க. 11th 12th வரைக்குமே ஆன்சர்ஸ் நிறைய டிஃபரன்சியேஷன் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 10 கொஸ்டின் 12 கொஸ்டினுக்கு மேல டிஃபரன்ஸ் வரும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு. அந்த 10 கொஸ்டின் 12 கொஸ்டின் எதுக்கு யாருக்கு வரும் யாருக்கு வராது அப்படிங்கிறத தான் உங்களோட ரிசல்ட் மிகப்பெரிய ரோல் பே பண்ண போகுது. ஏன் அப்படின்னா நீங்க யூஜிடிஆர்பில அந்த ஸ்டார் கொஸ்டினோட ரோலை நீங்க பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு, அதனால கவனிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இல்லைனாலும் நீங்க கவனிச்சு பாருங்க, என்னோட வீடியோஸை உங்களுக்கு தெரியும். அதனால வீடியோஸை கவனிச்சு பார்த்து நீங்க அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் அண்ட் ஆன்சர் கீக்கு முன்னாடி நீங்க எந்த அளவுக்கு தயாரா இருக்கணும் அப்படிங்கிறத ரெடி பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிற வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிஜிடிஆர்பி அண்ட் டிஎன்-டெட்டுக்கான கிளாஸஸ் நடக்க போகுது. அதில் யாரும் ஜாயின் பண்ணிக்க விரும்புகிறீங்க இல்லை டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் கண்டிப்பாக இந்த சேனல் லிங்கை ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.